இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரிந்து யாராவது தண்ணீரில் மீது நடந்ததுண்டா? நிறைய மேஜிஷியன்ஸ் சில பேர் அதை செய்து காண்பிக்கிறார்கள். ஒரு யானையை, ஒரு போர்வையை போட்டு அதை திடீரென்று யானை காணாமல் போவதாக மறைய வைக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. அது உண்மையிலே எப்படி செய்கிறார்கள் என்று இன்னொரு வீடியோவில் நமக்கு அது தெரிய வருது. ஓ, இப்படிதான் செய்தார்கள் என்று. ஸோ மேஜிக் இஸ் ஆல்வேஸ் மேஜிக். நோ ரைட். பாருங்க, இப்பொழுது தண்ணீரில் அப்படி சில பேர் நடந்தது உண்டு. ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தர் இந்த பக்கத்துல அந்த பக்கம் நடந்து போறது நிறைய யூடியூப்ல நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் தான் அது தெரியுது, ஆமா, கீழே அவங்க அந்த தண்ணீரின் மேல அப்படியே வெளியே தெரியாதபடி ஒரு கண்ணாடியை அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அதை ஸ்ட்ராங் டஃப் அண்ட் கிளாஸ் இல்லையா, அந்த அந்த கண்ணாடியை பதித்து அதன் மேல் அழகாக நடந்து போய் இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. எவராவது தண்ணீரில் மீது உண்மையாகவே நடக்க முடியுமா? கொஞ்சம் தூரத்திற்கு நடந்ததில்லை, நடக்க போகிறது எப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனால் பாருங்க, ஒரு மனிதன் தண்ணீரின் மீது நடந்தான், அப்படிதானே நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். மத்தேயு 14:22-23 இயேசு தண்ணீரின் மீது நடந்தார், அது கதை வேற. ஆனா அவரை பார்த்து, நீர் இயேசுதான் என்றால் நானும் உம்மை போல் நடப்பேனே அப்படின்னு கேட்டார். நடவா என்று சொல்கிற அந்த பகுதியை தான் நாம் இன்று படிக்கிறோம். படிக்கும்போது உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, மத்தேயு 14. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டு இருந்தார். எந்த கூட்டம்? அப்பதான் 2-3 நாட்களாக இயேசுவை பின்தொடர்ந்து வந்து போதனைகளை எல்லாம் கேட்டு அப்படி இருந்த கூட்டத்தினருக்கு அவர் அப்பதான் அப்பத்தை பகிர்ந்து இருக்கிறார். 5 அப்பத்தை 5000 பேருக்கு, அந்த 2 மீன்களை 5000 பேருக்கு அப்படி பகிர்ந்ததை நம்ம படிக்கிறோம். ரைட். அந்த கூட்டத்தை தான், போதும், மறுபடியும் நீங்க இன்னொரு நாள் என்ன பின்தொடர்வீங்க, ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, ப்ளீஸ் கோ அவே, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். திருப்பி அவரை தேடக்கூடாதுல்ல, அனுப்பிட்டு அவர் தனியே போயிட்டார். பாருங்க, அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். எங்கிருந்து? கலிலேய கடல், அப்படிதானே? இங்கிருந்து அக்கறைக்கு போகிறாங்க. மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மீது ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. நெடுந்தொலை என்ன, எவ்வளவு தூரம் இந்த கடலுடைய நமக்கு தெரியும். ஒரு நியர்லி இட் இஸ் மோர் தென் 13 கிலோமீட்டர்ஸ் பிரெத். 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் பிரெத் இந்த கடல் அகலம். நீளம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 12 கிலோமீட்டருக்கு மேல அது நீளமான ஒரு கடல். ரைட். அப்போ அது ஒரு மற்ற கடல்களோடு தொடர்பில்லாத ஒரு பகுதி தான். ஆகவே இவ்வளவு பெருசாக இருக்கிறதுனால அதை கடல் என்று சொல்கிறார்கள், கலிலேய கடல். ஆகவே அது கலிலேயா, அது ஒரு நன்னீர். பாருங்க, அதனுடைய ஆழம் தெரியும்னா நமக்கு ஒரு 140 ஃபீட் ஆழமாக இருக்கிற ஒரு கடல். ஆகவே ஒரு இரவு அவர்கள் படகை வலிச்சால் அவர்கள் அக்கறைக்கு அவர்கள் சென்றுவிட முடிகிறது. அப்படித்தான் இந்த இரவு இருந்திருக்கிறது. அவர்களை அனுப்பிவிட்டு அவர் வேறு படகில் வருவதாக சீடர்கள் நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார், அவர் வேறு படகில் வரவில்லை. என்ன ஆயிற்று? நமக்கு தெரிந்ததுதான். இப்படி அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவில் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். நடுராத்திரி இல்ல, ராத்திரி, பிச் டார்க், 4ஆம் சாமம், ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நேரம். அப்போ எல்லாருக்கும் தெரியும்ல, 12 மணி ஆனா பேய் வரும் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கும், நடு உச்சி ஸ்டைல். ஸோ அந்த ஃபீல் அவர்களுக்கு இருக்குது. இயேசுவை பார்த்தவர்கள் பேய் என்று அலறுகிறார்கள். பாருங்க, அவரு என்ன செய்யறாரு? பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்தார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை இல்லாதவனே, அதாவது விசுவாசமற்றவனே, ஏன் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய், ஏன் தயங்கினாய் என்று கேட்கிறார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மையாகவே இறை மகன் அப்படின்னா இவ்வளவு நாளும் எப்படி இவர் கூட பழகி இருக்கிறீங்க? இவர் இறைமகன் தெரியாமலே இல்லையா? மெஸ்ஸியா, அதாவது ஒரு ரபி,
அந்த லெவல்ல தான் இவருடைய பழக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய உள்ளம் மழுங்கி இருக்கிறதாக நமக்கு இங்கே எழுதுகிறார். மத்தையோ லோக்கலையும் அதை நம்ம படிக்க முடியல. மழுங்கி இருக்கிறதாக, உள்ளம் மழுங்கி இருந்தது. இப்படி ஏன் அவர் என்னை யார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ஒருத்தரும் எலியாஸ்ன்னு சொல்றாங்க, உங்களை அப்படி சொல்றாங்க, நீங்கள் என்ன யார் என்று அப்ப கூட யாருமே பதில் பேசல. இந்த பேதுரு தான் அப்பவும் நீர் மெசியா என்றார். இப்ப பாருங்க, நீர்தான் என்றால், நீர்தாம் என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன? நீர்தான் ஆண்டவரே, நீர் மெசியா தான், நீர்தான் கடவுளின் மகன் என்றால் நான் வருகிறேன் என்று சொல்லி நானும் உண்மை போல செய்கிறதுக்கு. ஓகே, இட்ஸ் ஒரு விளையாட்டாக நமக்கு தெரிகிறது. அப்படியா, நீயும் வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் இயேசு கடல் மீது நடந்தார்? ஏன் நடக்க வேண்டும்? நம்மளால் சொல்ல முடியாது. இது முதல் தடவை தான் அவர் கடல் மீது நடந்தாரா? சொல்ல முடியாது தானே. ஏனென்றால் அவர் செய்ததை எழுதினால் இந்த உலகம் கொள்ளாதுன்னு நமக்கு யோவான் சொல்லி தருகிறார். ஒரு சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் எத்தனை முறை கடல் மீது நடந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு முறை நடந்ததை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்? இயேசு கடல் மீது நடப்பது என்பது மிக ஆச்சரியமான ஒன்றா? அது ஒரு பெரிய புதுமை. அப்படி என்று அவர்கள் பார்த்தார்கள். பாருங்க, இங்க ஐயோ இயேசு கடல் மீதே நடந்துட்டார் அப்படின்னா, அப்படியா நீங்க கடவுளுடைய மகன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த மனோபாவத்தை பாருங்கள். இது என்ன மாதிரியான மனோபாவம்? இந்த மனோபாவம் தான் நம்மிடம் இருக்கிறதா? இயேசு கடல் மீது நடக்கக்கூடியவர், இயேசு 5000 பேருக்கு அப்பத்தை பழுகக்கூடியவர், இயேசு தொழுநோயை குணப்படுத்தக்கூடியவர், வா யார் அது மாதிரி செஞ்சிருக்கிறா இப்படின்னு சொல்றவர் தான் இயேசுவா? இது மட்டும்தான் இயேசுவா? சரிங்க, ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், உலகம், வானம், பரலோகம், பூலோகம் இப்படின்னு எதுவுமே இல்லை. ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம், முதலில் என்ன இருந்தது? சூன்யமாக இருந்தது. சூன்யம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, வெறுமையாய் இருந்தது படிக்கிறோம். இந்த வெறுமையில் இருந்துதான் கடவுள் படைக்க ஆரம்பிக்கிறார். வெறுமை, இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நமக்கு எப்படி முடியுமோ அப்படி புரிந்து கொள்ளலாம். வெறுமை, அதுக்கு என்ன உதாரணத்தை கொடுப்பது தெரியாது நமக்கு. வெறுமையில் இருந்து கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார் என்று படிக்கிறோம். பரலோகத்தை அப்பதான் படைக்கிறார். அவர் வாழ்கிற இடம் ஒரு இடமாக இருக்குமா? அவர் இருக்கு. எப்படி இருந்தார்? இந்த தண்ணீரில் நடக்கிறத நம்ம பெருமையா பேசலாமா? அவசியமே இல்லைங்க. ஏன்? நீரால் சூழப்பட்டிருந்தது. நம்ம ஆதியாகமத்தில் தானே படிக்கிறோம். அந்த நீரின் மீது அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அந்த நீர் எவ்வளவு பெரிய நீர்? அதை இரண்டாக பிரித்தார். எதை வைத்து இரண்டாக பிரித்தார்? இரண்டாக பிரித்து அந்த பிரிக்கப்பட்ட அந்த கேப்புக்கு பேர் தான் வானகம் என்று பெயரிடுகிறார். வானகம், இப்ப நம்ம பார்க்கிற வானகம், இந்த வானங்கள் எல்லாம் அவர் இரண்டாக பிரித்தார். மேலே இருக்கிற அந்த அந்த நீர், அது மேலே பரலோகத்துக்கு சம்பந்தமான அந்த ஒரு நீராகவும், கீழே இருக்கிற நீர் இந்த பூமியில் இருக்கிற நீராகவும் அவர் பிரிச்சார் என்று நம்ம படிக்கிறோம். ரைட்? வேற எங்கெங்கெல்லாம் நீர் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. ரெண்டாக பிரிச்சிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் முழுவதுமாக நீர் இருக்கிறது. இந்த நீரை அவர் என்ன செய்கிறார்? அதுக்கப்புறம் நீரெல்லாம் ஒரு பக்கமாக, நிலம் ஒரு பக்கமாக மேலெழும்பி வருமாறு அவர் கட்டளை இடுகிறார். ஆகவே அவர் சொல்லுக்கு நீர் அடிபணிகிறது. அந்த நீர் எவ்வளவு பெரிய நீர்? அதை நாம நோவா காலத்துல பார்த்தோம். அது எவ்வளவு பெரிய நீர் என்று. வானத்தின் மதகுகள் திறக்க, பூமியின் பாதாளங்களில் ஊற்றெடுக்க என்ன ஆயிற்று? எல்லா நீரும் ஒன்றாக சேர்கிறது. மறுபடியும் என்ன ஆயிற்று? உலகம் மூழ்கி விட்டது. அப்படிதான் நம்ம படிக்கிறோம். இந்த நீரை இப்படி ஆகுங்க அப்படின்னு சொல்றது யாரு? அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. ஆகவே நீரை அவர் பிரிக்கிறார். நீரை திருப்பி ஒன்றாக நோவா காலத்தில் சேர்க்கிறார். என்னென்னலாம் செய்யறார்? இவர் போய் தண்ணியில நடக்கிறது, இந்த நீரின் மேல் நடக்கிறது பெரிய ஒரு மேட்டரா? இட் இஸ் நாட் ரைட். எப்படி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கூட நம்ம பார்க்கிறோமே, என்ன ஆயிடுச்சு? செங்கடலை இரண்டாக நிற்க செய்கிறார். பிரிக்கிறார் மட்டும் இல்ல, அதை ஒரு வால் மாதிரி அதை சுவராக நிற்க செய்கிறார். கடலை நிற்க செய்கிறார். அப்ப நீரின் மேல் என்னென்ன வேலை எல்லாம் அவர் செய்யறாரு பார்க்கிறோம்ல. அப்படித்தானே? திருப்பி அவர் சொல்றாரு,
நீ மட்டும் இல்லை, இன்னைக்கு ராயப்பர் இந்த பேதுரு நடந்தது நம்ம பிரம்மாண்டமா பார்க்கிறோமே. அங்கே என்ன செய்கிற, உன் கோலால், நீ கையில வச்சிருக்கிற கோலால் அடி, கடலை பிரி. என்ன இன்னைக்கு பேதுருக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி நடந்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி, அன்னைக்கு உன் கோலால் அடி, கடல் பிரியும். கடல் இரண்டாக பிரிக்கிறது இல்லையா? மக்கள் எல்லோரும் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். நிற்க வைக்கிறார். எலியாஸ் வராரு. யோர்தான் அப்பொழுது பெரிய நதியாக இருக்கிறது. அப்கோர்ஸ் இன்னைக்கு இயேசு நடந்த இந்த கலிலேய கடலே யோர்தான் நதியினால் உருவாக்கப்படுகிற பெரும் கடலாக இருக்கிறது. இது நீரூற்று உண்டு, இங்கே நன்னீர் ஊற்று இருக்கிறது. ஆனாலும் யோர்தான் நதி அதனுடைய சேர்க்கை தான் இந்த பெருங்கடலாக ஒரு பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு தன்மை இது கொடுக்கிறது. பாருங்க, அன்னைக்கு அதே யோர்தான் எவ்வளவு பெரிய நதி, அது மிகப்பெரிய நதியாக அந்த காலத்தில் இருந்ததாக நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். அந்த நதியை கடக்க வேண்டி இருக்கிறது. எலியாஸ் தன் துண்டினால் அது மேல் இப்படி போடுறாரு. அந்த யோர்தான் நதி இரண்டாக பிளக்கிறது. அவர் நடந்து போகிறார், பின்னால எலிசையும் போகிறார், ஆச்சரியத்தோடு போகிறார். மூடிவிட்டது. மறுபடியும் எலியாஸ் திரும்பி வந்தாரா? எலியாஸ் அவர் சுழற்காற்றில் மேலெடுந்து சென்றார். திரும்பி வரும்போது எலிசையு திரும்பி வர வேண்டி இருக்குது. நமக்கு தெரியும், அவர் அந்த துண்டை மட்டும் வாங்கிக்கிட்டார் எலியாசிட்ட இருந்து. அந்த துண்டினால் மறுபடியும் அதை அடிக்கிறார். அப்படியே திறந்துச்சா? திறக்கல. பிகாஸ் துண்டினால் ஆகுவதல்ல, விசுவாசத்தினால் ஆகிறது. இன்னைக்கு நடந்தார், விசுவாசத்தினால் நடந்தார் பேதுரு. பாருங்க, அன்னைக்கு என்ன ஆச்சு? அவர் துண்டை போட்டு அடிக்கிறாரு, அவருக்கு அது திறக்கல. அதனால அவர் சொல்றாரு, ஓ எலியாசின் கடவுள் எங்கே? நான் அடிக்கிறேனே, திறக்கல. அப்படி சொல்லு. கடவுள் தான் அதை செய்ய முடியும். நீ வச்சு ஒரு எலியாசிட்ட இந்த துண்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நம்ம படிக்கிறோம் தானே, நம்ம பேதுரு அவருடைய ஆடையை தொட்டு அவரை நம்ம பார்க்குறோம். நம்ம சின்னப்பர் யாரு, பவுல், அவருடைய துணி, அந்த கர்ஷிப், இதெல்லாம் தொட்டு குணமானவர்களை எல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் அதனால் குணமானார்களா? இல்லை. அது கடவுளுடைய அதன் மேல் இருக்கிற விசுவாசத்தினால், அவர்கள் பெற்ற அந்த நற்செய்தியின் அந்த ஆழத்தினால் அவர்கள் அந்த மனிதர்களுடைய அப்படியே நம்ம பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படிதான் அது செங்கோலை போல, அந்த கோலை போல, கோலினால் அடி என்று சொல்லும் பொழுது அந்த கோலை அதை திறந்தது. இல்லாட்டால் மோயிசனுடைய அந்த விசுவாசம் அதை திறக்க செய்தது. இன்னும் இட்ஸ் வில் ஆஃப் காட். அவருடைய சித்தம் அதை செய்கிறது. அப்படித்தான் செய்கிறது. இப்படி இந்த நதி, இந்த நீரின் மேல் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஆளுமை இல்லையா? அவர் உண்டாக்கினார் எல்லாவற்றையும். ஆகவே நீரை பிரித்தார், அதற்கு கடல் என்று பெயரிட்டார். இப்படித்தானே யோபு கிட்ட கூட அதுதான் சொல்றாரு, நான் கடலை அதற்கு கரையிட்டு இங்கே வராதே அங்கே நில் என்று அதற்கு வரையறை கொடுத்த பொழுது நீ கூட இருந்தியா அப்படின்னு கேட்கிறார். ஆகவே அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பதை நாம் அறியாது இருக்கிறோம், நமக்கு தெரியாது. பிகாஸ் we are small people, we have only little inside. நம்ம அவரை அறிவது என்பது அதற்கு பெயர் தான் நிச்சய வாழ்க்கை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக அறிய முடியும் என்று சொல்லப்படுது. ஆகவே அவருக்கு இவ்வளவு முடியும் என்பது நமக்கு தெரியாது இல்லையா? கடல் மீது நடக்கிறீரே அப்படிதான் நமக்கு சொல்ல தெரியும். ஆனால் நாம் இப்படி சொல்லுகிற நிலைமையில் இருந்தா பரிதாபம். அப்போஸ்தலர் அதை சொன்னார்கள். நாம் இப்போ அவர்களை பரிதாபமாக பார்க்கிறோம். ஏன்பா இவ்வளவு நாள் கூட இருந்திருக்கிற, அவர் இறைமகன் அப்படின்னு உனக்கு புரியாம இருந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நாம இப்ப பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு வெளிப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. அந்த அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை விட 1000 மடங்கு வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்பொழுது இல்லையா? நாம் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் படிக்கிறோம் பைபிள். ஆகவே வெளிப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதனுடைய இறைவாக்கு பகுதிகள் நிறைவேறிய நேரங்கள் எல்லாம் இப்பொழுது வரலாற்று பூர்வமாக நம் கண்முன்னே இருக்கிறது. அவர்களுக்கு அவ்வளவு வெளிப்பாடுகள் அப்பொழுது இல்லை. ஆகவே அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அப்படி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு நடந்தார். நமக்கு இப்ப தெரியுதா இயேசு ஏன் நடந்தாருன்ட்டு? ஏன்னா அவர்தான் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டு அவர்தான் பிரித்தார், அவர்தான் செய்கிறார். ஆகவே எல்லையிட்ட பொழுது, அதுக்கு வரையறை செய்த பொழுது நீ இருந்தாயா என்று யோபுடன் கேட்கிறதை பார்க்கிறோம். இப்படி தண்ணீரின் மேல் அந்த அவருக்கு இருந்த அந்த ஆளுமை. ஆகவே அவர் நடப்பது பெரிய பிரமாதமா? அதெல்லாம் பிரமாதமே கிடையாது இல்லையா? அவர் நடப்பாரு, பறப்பாரு, அதன் மேல் மிதப்பார். அவர் என்ன வேணா செய்வார். அந்த தண்ணீரை வற்றி போக செய்வார்.
தண்ணீரை வற்றி போக செய்வார். யோர்தானை வற்றி போக செய்தார் ஒரு முறை. அப்படித்தானே இவர்கள் கடந்து வரும் பொழுது இந்த குருக்கள் எல்லாம் அந்த ஷெக்கினாவை பிடித்துக் கொண்டு அங்கே நிற்க செய்கிறார். யோர்தானை வற்றி போக செய்கிறார். திரும்பி ஓடச் செய்தார். யோர்தானை ஓடி இந்த தண்ணீரை திரும்பி ஓடச் செய்கிறார். ஆகவே அவ்வளவு பெரிய யோர்தான் திரும்பி ஓடுகிறதை பார்க்கிறோம். என்ன ஆயிடுச்சு? அப்படி மீதி இருந்த தண்ணீர் தான் இன்று கருங்கடல் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. அப்படியே யோர்தானின் மீதி தண்ணி கருங்கடல் என்ற பெயரை பற்றி, அந்த கடலுடைய அளவு என்ன? இப்படிப்பட்ட பெரிய அளவான அந்த நதியை திரும்பி ஓடச் செய்கிறதும் வற்றச் செய்வதுமாய் இப்படி செய்கிற கடவுள் அதன் மேல் நடப்பதா ஒரு பெரிய விஷயம்? பெரிய விஷயமா அது? இது எந்த கண்ணோடு நாம பார்க்க வேண்டியிருக்கிறது? இயேசு என்ற ஒரு மனிதன் தண்ணீரின் மீது நடந்தா ஆச்சரியம்தான். ஆனால் இயேசு என்ற இறை மகன், கடவுளுடைய மகன், அவர் தண்ணீரில் நடக்கிறது இட்ஸ் ஜுஜுபி, இட்ஸ் நத்திங் இல்லையா? அவர் மேல் கல்லடிக்க எல்லாரும் அவரை தேடிய பொழுது அவர்களே நடந்து மறைந்து போனார் என்று படிக்கிறோம். இப்படி மறைந்து போகிறவர் அவர் தண்ணியில கால் வச்சுதான் நடக்கணுமா என்ன? அவர் அப்படியே மிதந்தே வருவாரு. எத்தனை முறை நடந்திருப்பாரு நமக்கு தெரியாது. ஒரு முறை நடந்ததை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆச்சரியம் எதை பொறுத்தது? இயேசு கடல் மீது நடந்தார். அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இப்படிலாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா we are very very small people, children. நம்ம எல்லாம் ஒரு குழந்தைத்தனமான மனிதர்கள். அண்ட சராசரங்களின் தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். நமக்கு தெரியுமா தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு? இந்த பூமியில தான் தண்ணி இருக்குது நம்ம நினைக்கிறோமா? இந்த பூமி எத்தனோன்னு இருக்கு இல்லையா? அவர் முன் பூமி எவ்வாறு இருக்கிறது? ஒரு சிறிய நீர் துளி போல் இருக்கிறது சொல்லுதா சிராக்? சிராக் சொல்லுது அவருடைய கண்முன் ஒரு நீர் துளி போல் இருக்கிறது இந்த பூமி. டிரான்ஸ்பரண்ட், ஃபுல்லா ஒரு நீர் துளி என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட தேவன் இந்த மொத்த பூமியில இவ்வளோ இருக்கிற கடல் எல்லாம் அவர் கண்முன் ஒரு நீர்ச்சுழியாக தெரிகிறது. அவர் ஒரு கடல் மீது நடக்கிறது. அப்போ அது என்னவா இருக்குது? நம்ம எப்படி யோசிக்க முடியும் அதை? சோ இறை மகன். ஆகவே நம்முடைய பார்வை இப்படித்தான் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து இறை மகன் என்பதை நாம் பார்க்க, இறைவன் என்பதை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பதான் நமக்கு இந்த உலகத்தின் பிரச்சனைகள், இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணீர் என்றால் அது பிரச்சனை இல்லை, அதனுடைய அடையாளமாக தன் சாவின் அடையாளமாக பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிற ஃபேஸ் பண்ற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வாவ், பீட்டர் அழகா நடந்தாரு. உண்மையிலே நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றது. நமக்கு தெரியும் நாம எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. தண்ணி மேல் இல்லை, இந்த உலகத்தின் பிரச்சனைகளின் மேல் ஈஸியா நடந்து நாம போயிடுவோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சனைகளில் நாம மூழ்க போவதில்லை. கிறிஸ்துவின் மேல் கண் வைத்திருக்கிறோம் விசுவாசத்தை. நாம இந்த பிரச்சனைகளில் மூழ்க கூடாது. உண்மையிலே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறீங்கன்னா, உங்க வீட்டில் பெரும் நோயோடு, பெரும் துன்பங்களோடு, பெரிய சண்டை சச்சரவோடு, பார்ட்டிஷன் டீடு, சேல் டீடு, இந்த மாதிரி டீடுகள்னால பெரிய பிரச்சனையா இருக்குதா? எந்த சொத்து யாருக்கு என்ன ஏது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மூழ்கி கிடக்கிறோமா? பிள்ளைகளுடைய இந்த டிவோர்ஸா ஒருவேளை, இல்லை நமக்கே நாம் கணவன் மனைவியாக சரியாக வாழ முடியாத, புரிதல் இல்லாத சும்மா நடைபிணங்களாக இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாமெல்லாம் இயேசு தண்ணீரில் நடந்ததை ஆச்சரியமா தான் பார்ப்போம். ஐயோ நடந்தார், பேதுரு நடந்தார். இல்லை 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 இல்லை. உண்மையிலேயே நாம் அவரை நோக்கி வாழ்வதா இருந்தால், விசுவாசத்தை நாம் அவர் கண்ணில் வைத்திருந்தால், நம் கண்ணை அவர் மேல் நாம் வைத்திருந்தா, இந்த எந்த பிரச்சனையும் வரும் போகும், வரும்பொழுது கொஞ்சம் இருக்கும் ஒரு மாதிரி தான். ஏன்னா மனிதன் ரத்தமும் சதையும் இருக்கிறது. ஆகவே அது கடந்து போகும் என்ற விசுவாசம் நமக்கு தெரிந்திருந்தால் அதன் மேல் நாம் நடந்து போய்விடுவோம். அந்த பிரச்சனை ஒன்றுமில்லை, நமக்கு காலில் தண்ணிய அப்படி தட்டுற மாதிரி அந்த பிரச்சனையை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? You can say praise the Lord, because கடவுள் வல்லமையானவர். அவர் இந்த பூமியில இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, அண்ட சராசரங்களிலே பறந்து கொண்டிருக்கிற அனைத்து கோள்கள் நம் பூமியை விட மிக மிக பெரிதான உருவமுள்ளவைகள் அனைத்தையும் உண்டாக்கி, அதை ஒன்றின் மேல் ஒன்று இடித்து விடாதபடி அதற்கு ஒரு தனி பாதைகளை அமைச்சு இல்லையா
நம்ம அறிவியல் சொல்லுகிறது அத்தனை கற்கள் மேலே சுத்தி கொண்டு இருக்கிறது. நாம சில நேரங்களில் நம்ம டிவியிலேயோ சினிமாவில இல்லாம தான் பார்க்கிறோம். அத்தனை கற்கள் சுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பூமியை தாக்காதபடி அதற்கு வளையம் அமைத்து, அதற்கு ஒரு வாயு கோள் அமைத்து, அது வந்தா எரிஞ்சு விடுற மாதிரி எல்லாம் பண்ணி, இப்படியெல்லாம் எவ்வளவோ பண்ணி வச்சிருக்கிற தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கல் விழுந்தா போதும் நம்ம எல்லாம் காலி. ஆனா எதையுமே அவருடைய கண்ட்ரோல் அல்ல இருக்கிற அந்த தண்ணீர் ஆகட்டும், எதுவாகட்டும், இப்பேற்பட்ட தேவனைத்தான் நாம் அப்பாவாக கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். ரைட்? அப்பேற்பட்ட கடவுள், அவருடைய பிள்ளைகள் நாம் இப்படி இருந்தா அந்த இயேசுவை நாம் எப்படி பார்ப்போம்? தண்ணியில தான் நடக்க. அவருக்கு என்னப்பா தண்ணி இல்ல, அவருக்கு என்னப்பா தண்ணி? பிசாசும் அதை சொல்லியிருந்தது. பிசாசு சொல்வதை போல நாம் சில நேரம் இயேசுவை கூட சொல்ல முடியல. நீர் கடவுளின் மகனானால் இந்த கற்களை அப்பமாக மாற்றும் என்று சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதுக்கு தெரியும் அவர் கடவுளின் மகன். இருந்தாலும் அந்த வார்த்தை ஏன் வருகிறது? அவர் மனிதனாக அங்கே இருக்கிறார், ஆனால் கடவுளின் மகன் என்று அதற்கு தெரியும். அது இவர் சொல்லித்தான் அவர் கடவுளின் மகனா? பிசாசு சொல்லித்தான் அது கடவுளின் மகனா? அவர் அப்படித்தான் அவர் அதை மாற்றணும். நான் கடவுளுடைய மகன் இல்லை, உடனே நான் அப்பமா அதை மாற்றி நான் சாப்பிட்றேன் அவர் சொல்லியிருந்தா என்ன ஆகும்? அவருக்கு தெரியும் அவர் யார் என்று. நீ சொல்லித்தான் நான் இதை செய்யணுமா அப்படின்ட்டு அவர் அதை கேட்கவே இல்லை. ஆகவே அது முடிஞ்ச உடனே வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள், சாப்பாடு பரிமாறி அவர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர் தான் சொல்றாரு, யாரு? பிசாசு. நீர் கடவுளின் மகனானால் அப்பத்தை கல்லை அப்பமாக போடா நாய அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ற கடவுளை பார்க்கிறோம். வென்றவுடன் என்ன ஆயிடுச்சு? கடவுளுக்கு ஊழியம் செய்கிற அந்த வானதூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள் அந்த இடத்திலே. அந்த 40 நாள் அந்த கால அந்த நோன்பின் அந்த நேரங்களிலே பார்க்கிறோம். அவருக்கு பரிமாறினார்கள் என்று பார்க்கிறோம். கடவுளின் மகன், ரைட்? அந்த கடவுளின் மகன் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களையும் என்னையும் பார்த்து நீ என் சகோதரன் என்று சொல்கிறார். நீ என் சகோதரன் என்று சொல்கிறார். இப்ப நாம யாரு? ஆகவே இந்த உலகத்தில் அதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, பிரச்சனைகள் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் துன்பம் உண்டு, ஆனால் கேர்ஃபுல், யோசிச்சுக்கோ, இந்த துன்பத்தை எல்லாம் நான் வென்று விட்டேன், நீயும் வென்று விடலாம். ஆகவே பிரச்சனை மேல் நட, ஆனால் என்னையே பார்த்துக்கொள். வென்று விட்டவனை பார்த்து நீ நட, நீ மூழ்க போகிறது இல்லை. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்களா? You are not believing. You have not believed Jesus Christ, the Son of God. Please think. நீங்க அந்த விசுவாசத்துக்குள் வரணும். என் பிரச்சனையில உண்மையிலே நிறைய பிரச்சனை உனக்கு இருக்குதுன்னா you have no belief. அதுதான் காரணம். சில பிரச்சனைகள் வரும், போய்விடும். அது நமக்கு வெற்றியை, மாட்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அது உன்னதமான பிரச்சனை. அது நான் மிளிர்கின்ற பிரச்சனையாக இருக்கும். நான் மேலும் மேலும் கற்றுக்கொள்வது, ஆனந்தம் அடைவேன் அந்த பிரச்சனைகளிலே. அது வேற பிரச்சனை. ஆனா ரெகுலரா எல்லா மக்களுக்கு இருக்கிற மாதிரியே ஒரு அசிங்கமான பிரச்சனைகள் நிறைய நமக்கு இருக்குது. அப்படின்னா நாம் உண்மையில இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொள்ள நம் உள்ளம் தயங்கி இருக்கிறது. ஆகவேதான் you are facing those problems. Why you are in crisis? Only because of this. The conviction, உன் மைண்ட்ல இருக்கிற அந்த மைண்ட் செட், நீ கடவுளை புதுமைக்காகவே மட்டுமே தேடி போகிற. பாருங்க, அந்த 12 பேரும் அப்படியே உட்காந்துருக்கிறாங்க அந்த போட்ல. ஆனா ஒருத்த மட்டும் நான் வரேன் அப்படின்ட்டு போய் இறங்கினான் பாருங்க, அவனும் தோத்துட்டான். பட் தேவேர் அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். அந்த விசுவாசத்திலும் சரி, அந்த பயிற்சியிலும் சரி, குழந்தைகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் யூதர்கள் இப்படித்தான் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னைக்கு நம்ம 2ஆம் வாசகத்தை படிச்சா கூட அது நமக்கு தெரியும். பெரிய வருத்தம் இருக்கிறது இந்த பவுலுக்கு, பெரிய வருத்தம். ஒரு பெரிய வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? பார்க்கலாம். அவருக்கு சொல்றார் பாருங்க. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 9 வசனங்களில் 1-5. கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. ஒரு காரியத்தை பத்தி பேசுறாரு, அதுக்காக அவர் இந்த பில்டப் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரம், இடைவிடாத வேதனை. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்குள்ளாக கூட விரும்பி இருப்பேன். அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை. ஏன்னா ரோமேயருக்கு சொல்றாரு,
ரோமேர் they are not Jews, right? ஆமா, எபேசியருக்கு சொல்றாரு, பிலிப்பியருக்கு சொல்றாரு, இப்படியே ஒவ்வொருத்தருக்கா அவர் சொல்றாரு. நம்ம எல்லா நிருபத்தையும் பார்க்கிறோமே, ஒவ்வொருத்தருக்கும் எழுதுறாரு. எபிரேயரை தவிர மீதெல்லாம் இவரு வேற ஜனங்க எல்லாமே. அவருக்கு என்னது, நான் சொன்ன உடனே அவ்வளவு விசுவசிச்சுட்டாங்க, அவ்வளவு புதுமைகள் நடந்தது, இத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், இத்தனை பேர் கிறிஸ்துவின் அந்த சாட்சியத்திற்குள் வந்துட்டார்கள். இந்த கொரிந்து நகரம் எப்பேற்பட்ட நகரம், அதுவே திருந்தி, அதுவே இப்பொழுது இந்த எபேஸ் எல்லாம் எப்படி அவர்கள் கண்ட தெய்வங்களின் பின்னால் இவங்களெல்லாம் திருந்தி, வா, இவ்வளவு மாற்றம், இவ்வளவு பெரிய ஒரு நிறைவை அவர் பெறுகிறார். என்ன நிறைவு? கடவுள் என்னை வைத்து செய்ய வைத்ததெல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று சொல்கிறார். அந்த ரோமையருக்கு போய் அதை அறிவிச்சு அவங்க எல்லாம், ஏன்னா ரோம் they were ruling the world, right, at that time. அதனால அவர் அங்கே சொன்னா அங்கே இருந்து உலகத்துக்கு அந்த செய்தி போகுது, அந்த அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். ஆகவே அவர் திருப்தி அடைந்து விட்டார். ஆஹா, கடவுள் என்னை அழைத்தார், குதிரையிலிருந்து விழ வச்சார், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய காரியங்களை, இப்படி இவ்வளோ பெரிய மனமாற்றம், இவ்வளோ பெரிய மக்களை கொடுத்தார், இவ்வளோ பெரிய மக்களை நான் கடவுளுடைய ராஜ்யத்தில் சேர்த்து விட்டேன், பெரிய திருப்தி. ஆனா பாருங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு, அது போத, அது பாரியா, எனக்கு உள்ளெல்லாம் கொதிக்குதியா, எனக்கு வைக்குதியா, எனக்கு அதிருப்தியா இருக்கியா, அந்த திருப்தி நிறைவாகி விட்டேன்னு சொல்றவரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு உள்ளெல்லாம் அப்படியே ஒரு முள் என்னை தேய்த்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம் தானே, ஒரு முள் என்னை தேய்த்து கொண்டு, என் உடலில் உள்ள குறை அது, நான் என்ன ஆயிடாதபடி. பாருங்க என்ன படிக்கிறார் பாருங்க, என் சொந்த இனத்தை சேர்ந்த மக்களுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்திற்குள்ளாக கூட விரும்பி இருப்பேன். ஏன்னா தன் யூத இனம் நான் சொல்றதை கேட்கவே இல்லையே, யாரோ கேட்கிறாங்க, யாரோ மனம் திரும்பிட்டாங்க, என் இனம் என் மக்கள் நான் சொல்வதை கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் தான் இஸ்ராயல் மக்கள், அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆனா பாருங்க, அவங்களுக்கு நான் சொல்றேன், ஏற்றுக்கல. கடவுள் அவர்களை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவை கடவுளின் மகன் என்று விசுவசிக்க மறுத்து கல்லெடுத்தார்கள், சிலுவையில் அறைகிறார்கள். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தன் மாட்சிமையை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென், முடிச்சிட்டார். ஒரு ஃபெயிலியர் அவுட்லெட் இது இல்லையா, ஃபெயிலியர். நான் முயற்சி பண்ணேன், அவங்க எவ்வளோ முக்கியம் கடவுளுக்கு, எவ்வளோ கடவுள் அவங்களுக்கு தானே செஞ்சார், ஆனா நான் சொல்றது அவங்க கேட்கல. இது நான் மமதை எனக்கு உண்டாயிடாதபடி, நிறைஞ்சிட்டேன் எல்லாம் சொல்றாரு, எனக்கு மமதை உண்டாயிடாதபடி நான் அறிவித்தேன், எல்லோரும் கேட்டார்கள், அப்படி எப்படி அது ஆகாதபடி. இல்ல நீ சொல்லி உன் ஜனமே கேட்கலன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு கடவுள் அந்த முள்ளை அவர் உடம்பில் தைக்கும்படி வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த காரியத்துல, ரைட்? அப்போ எதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இன்னைக்கு நற்செய்தியில் என்ன படிக்கிறோம், நீர் இறை மகன் என்று சொல்கிற அந்த வார்த்தை இந்த 12 பேர்கிட்ட தான் வெளிப்பட்டதா, அந்த ஒருத்தர்கிட்ட தான் வெளிப்படுது. இப்ப 12 பேரும் சொல்றாங்க இப்ப இது நடந்ததை பார்த்து. ஆனால் இஸ்ராயல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அப்படிதான் போகுது. முதல் வாசகம் இன்னைக்கு இதை பத்தி என்ன சொல்லுது? 1 அரசர் 19, 9 மற்றும் 11 முதல் 13. அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். யாரு? எலியாஸ். எங்கிருந்து ஒரு குகைக்கு வந்திருக்கிறார். இந்த குகைக்கு வர்றதுக்கு அவரு 40 நாள் நடந்து வந்தாருங்க. 40 நாள் இரவும் பகலுமாக ஒரு உணவை உண்டு அப்படியே நடந்து வந்தார். கடவுள் தான் சொன்னப்போ அந்த மலைக்கு போ அப்படின்ட்டு 40 நாள் தொடர்ந்து தூங்காம இரவும் பகலுமாக நடந்து வந்து அந்த குகையில வர்றாரு. அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. என்ன வாக்கு பாருங்க, ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. மலை மேல் என் திருமுன் வந்து நெல், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடிச்சு, என்ன மாதிரி ஒரு வல்லமை இங்கே நடக்குது பாருங்க. இத்தனையும் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிச்சு.
தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்ட உடனே போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஏன் இவ்வளோ சத்தம்? ஏன் இவ்வளோ பிரம்மாண்டம்? ஏன் இவ்வளோ நிலநடுக்கம்? அது இது. ஆனாலும் அதில் ஆண்டவர் வரவில்லை. மெல்லிய தென்றல் அடிக்கும் பொழுது அவர் வந்தார். வெறுமனே மெல்லிய தென்றல் அடிக்கும்போது வந்தா எஃபெக்டிவா இருக்காதுல்ல. அப்போ பெரிய இடி முழக்கம், பெரிய இந்த மாதிரி நிலநடுக்கம், அது இதெல்லாம் வரும்பொழுது கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருமா? மனுஷன் அப்படிதான் நினைப்பான், பொதுவாக அப்படிதான் நினைப்பான் இல்லையா? ஆனால் அவர் மென்மையானவர். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மென்மையான காரியங்களை, நம்ம அறிவுக்கு உகந்த காரியங்களை மட்டும்தான், நம்ம அறிவுக்கு கெட்டாத காரியங்கள் நம்ம அவர் செய்து காண்பிப்பது இல்லை. ஆகவேதான் பீட்டர் நீ நட அப்படின்னு சொன்னாரு. நமக்கு அறிவு கெட்டாத காரியம் தண்ணீரில் நடப்பது. ஆனால் பாருங்க, உன்னால் முடியும். முசுக்கொட்டை மரத்துக்கு சொல்லு, கடலில் போய் ஊன்று கொள்ளும். கடுகளவு விசுவாசம். மலையை பெயர்ந்து கடலில், கடுகளவு விசுவாசம். உன்னால முடியும் அப்படின்னு சொல்ற கடவுளை தான் பார்க்கிறோம். ரைட்? சினாய் மலை எரிந்து கொண்டிருந்தது பச்சைக்கட்டில் கொடுக்கும்போது. யாத்திராகவும் 19-20 நம்ம படிக்கிறோம், அப்படித்தானே? எரிந்து கொண்டிருக்கிறது சினாய் மலை. அது எரிமலையாக மாறிவிட்டது. என்ன படிக்கிறோம் தெரியுமா? அதுல கடவுள் அதனுள் இறங்கினார் என்று படிக்கிறோம். அந்த எரிகின்ற அந்த மலைக்குள்ள அவர் இறங்கினார் என்று படிக்கிறோம். இறங்கின உடனே என்னாச்சு? நெருப்பு அணைஞ்சிருச்சு, புகை கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர் போய் அணைச்சிட்டாரு. ஃபுல் புகை அப்படி வருது. இடி முழங்கியது, எக்காலம் ஒலித்தது. மக்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. கடவுள் அப்போ வரல. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அங்கே மோயிசன் மட்டும் போய் அமைதியா பேசுற ஒரு சூழ்நிலை அதுக்குள்ள வந்தது. அமைதியா உள்ள இல்லையா? அந்த மேகங்களுக்குள்ளே போய் அமைதியா அப்படி பேசுற ஒரு சூழ்நிலை. இப்ப இருக்கிற எலியாசுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் நடக்குது அமைதியா. இப்ப என்ன ஆயிடுச்சு? நற்செய்தியில படிக்கிறோம், ஆமா, பெருங்கடல் அங்கே அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்கிற தேவன் இல்லையா? அந்த கடலை நிதானமாக முன்னல அமைதியாயிரு, கடல் அப்படியே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு அதே கடல் மேல் தான் அவர் நடந்து போகிறார். பாருங்க, உனக்கு எனக்கும் கடவுள் நிறைய கற்றுக் கொடுக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம் கடவுள் முன். கடவுள் மகனாக இயேசுவை பார்க்க நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இந்த உலகம் கற்றுக்கொள்ளவில்லையே. இந்த உலகம் இயேசுவை அப்படி பார்க்கவில்லை இல்லையா? அவர் ஒரு விடுதலை மனிதன், அவர் அப்படி, அவர் இப்படி, அவருடைய அப்படி இப்படி. அவர் இயேசு, அவர் கடவுளுடைய மகன். ஆகவே அதற்கு மேல் நீ என்னதான் சொன்னாலும் அதுல பொருந்தாது. கடவுளுடைய மகன். ஆகவே நான் யாரை விசுவசிக்கிறேன்? கடவுளுடைய மகனை விசுவசிக்கிறேன். அவர் சொல்ற, என் வழியா அன்றி நீ பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அவர் யாரா இருக்கிறாரு? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் வாட் இஸ் தட்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? கடவுள் நான் எங்கே மிதந்து கொண்டிருக்கிறேனோ அந்த படகுலேயே ஒன்று ஏறிடுறாரு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் என்ன சொல்றாரு? உன்னை நான் ஆலயமாக கொண்டிருக்கிறேன், நானே உனக்குள்ள இருக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தா என்ன, எந்த காரியமா இருந்தா என்ன, நான் தானே உனக்குள்ள இருக்கிறேன். நடக்கிறது நான் தானே, எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்றது நான் தானே. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆண்டவர் சொல்றது தானே. இன்னைக்கு நம்ம என்ன இதெல்லாம் கேட்டிருக்கிறோம்? உண்மைதானா இதெல்லாம்? எப்படி நம்ம கடவுளை பார்க்குறோம்? இந்த கடவுளை ஜீபுபா பண்ற, புதுமை பண்ற ஒரு மனிதனாக மட்டுமே பார்க்கிறோமா? எந்த மனிதனும் செய்ய முடியாத காரியத்தை செய்து விட்டார் என்று மட்டும் பார்க்கிறோமா? இல்லாவிட்டால் அவர் இறை மகன் என்று பார்க்கிறோமா? உடைய உணர்வு எப்படி இருக்கிறது? அவருடைய சமாதானம் உனக்கு இருக்கட்டும். ஆமென்.